இந்த பிஸியான வேர்ல்ட்ல 15 மினிட்ஸ்ல பண்ற மாதிரி ஒரு செம்மையான மஷ்ரூம் கிரேவி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நான் தேவையான இன்கிரீடியன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ட்ரை இன்கிரீடியன்ஸ் தனியா, வெட் இன்கிரீடியன்ஸ் தனியா. அதுக்கப்புறம் நம்மளோட டிஷ்ஷோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைக்காளானும் மீல் மேக்கரும் தான். மீல் மேக்கரை பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெள்ளைக்காளான் பாருங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா செம்மையா இருக்குல்ல. மீல் மேக்கர் வந்து ஆப்ஷனல் தான். நான் ப்ரோட்டீனுக்காக நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகு போட்டுக்கிறேன். மிளகா, ஜீரகம், தனியா, சோம்பு, ஸ்டார் அனீஸ், ஒரு பட்டை. இது எல்லாத்தையுமே வெறுமனே ட்ரையா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் மெயின் என்னன்னா கருக்க விட்டுறாதீங்க. கருந்தா நம்ம டிஷ்ஷே ஸ்பாயில் ஆயிரும். வறுத்த இன்கிரீடியன்ஸ்லாம் ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கீ விட்டுக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போட்டு அதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரையும் வறுக்கிறேன். இது கூடவே வந்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். நம்ம புளிப்புக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தக்காளி போட்டுக்கோங்க. நம்ம குருமா ஸ்டைலில் பண்ணுறனால கறி மசாலா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக போட்டு நல்லா வதக்கிங்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கிறேன் டேங்கினஸ்க்காக. நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் அண்ட் வேக வச்ச மீல் மேக்கரை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா மசாலா எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூமோட குவான்டிட்டி அதிகமாக வேணும்னா மஷ்ரூம் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இருக்கிறதே தெரியாது. டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆல்ரெடி நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட வேணாம். நான் 2 பேர்த்துக்கு தான் சமைக்கிறேன். அதனால நான் பாதி அளவுக்கு போட்டுக்கிறேன். ஃபுல்லாக போட்டிங்கன்னா ரொம்ப பட்டை டேஸ்ட் ரொம்ப தெரியும், மசாலா டேஸ்ட். இப்போவே மசாலாவோட டேஸ்ட் கம கமன்னு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு செமையா டெம்ட் ஆயிடுச்சு இப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டுன்னு. நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு கிரேவி திக்காக வேணுங்கிற பட்சத்தில் தேங்காய் பாலும் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக வரும். தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணியாகவே போதுன்னா நம்ம தண்ணியாகவே வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க எனக்கு கம கம மஷ்ரூம் குருமா ரெடி. குருமாக்கு பார்த்தீங்கன்னா தாளிச்ச ரைஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளவே தான். ஸோ 1 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு போட்டுக்கிறேன். 1 டம்ளர் அரிசிக்கு தான் போடுறோம். ஸோ கொஞ்சமாக வெங்காயம், 4 பல்லு பூண்டை வந்து சாப் பண்ணி போட்டுக்கிறேன். ஹாஃப் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்புறம் கார்னிஷ்க்கு தேவையான கொத்தமல்லி, கருவேப்பில்லை. அந்த ரைஸ்லேயே இந்த கொத்தமல்லி கருவேப்பிள்ளையோட ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க செம்மையாக இருக்கும். இப்போலாம் எங்கள் வீட்டில் குருமா வைக்கிறோமோ அப்போல்லாம் நாங்கள் இந்த ரைஸ் தான் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். பழைய ரைஸாக இருந்தால் இருக்கிறனால நான் ஹாஃப் டம்ளர் எக்ஸ்ட்ரா நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்ச ரைஸ் போட்டுக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க 20 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தாளிச்ச ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, கமகமான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இதுதாங்க நம்ம வீட்டோட ஸ்பெஷல். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு.